Today we'll discuss about earlobe infection and its homeopathic rubrics. So first of all, the earlobe infection means earlobe என்னன்னா நம்ம காதில் தோடு போடுற இந்த இடம் தான் earlobe அப்படின்றது. ஸோ அந்த இடத்துல வர்ற இன்ஃபெக்ஷன் அல்சர்ஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ எப்போ அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வலி அந்த மாதிரி வருதுன்னா ஃபஸ்ட்டு வந்து புவர் ஹைஜீன், நம்ம அந்த இடத்த ப்ராப்பராக கேர் பண்ணாததுனால வருது. செகண்ட் ஒன்று என்னென்னா மெயினாக நிறைய பேருக்கு வந்து ஒரு பர்டிகுலர் மெட்டல் ஆர் ஜுவல்லரி வந்து அலர்ஜிக்காக இருக்கும். எஸ்பெஷலி நிக்கல் அந்த மாதிரியான மெட்டல்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு காதில் அந்த இடத்துல வந்து பெயின், ஒரு இன்ஃபெக்ஷன், ஒரு இச்சிங், ஸ்வெல்லிங் இதெல்லாம் வரும். ஸோ இது ரெண்டும் ரொம்ப மேஜரான காஸ். ஸோ இதுக்கு ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் இருக்கா அப்படின்னா ஷுவர் கண்டிப்பாக இருக்குது. அதில் பர்டிகுலராக பதக் ரெப்பர்ட்ரியில் நமக்கு எக்ஸாக்ட் ரூப்ரிக்ஸே இருக்குது. என்னென்னா இயர் லோபியூல் அல்சரேஷன் ஆஃப் ரிங் ஹோல், அதாவது ரிங் ஹோல்ன்றது அந்த காதில் தோடு போடுற இடத்துல இருக்கிற அந்த ஓட்டை ரிங் ஹோல் அப்படின்றது. ஸோ த மெடிசன்ஸ் ஆர் கேலிமியோன், மெடோரினம் அண்ட் தென் ஸ்டானமெட். இது இல்லாமல் அந்த இயர்லோபில் சிஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் will indicate, and then herpes infection means that is sepia. So the symptoms like redness and hotness means that is chamomile and camphor. And lastly, there is a itching of the earlobe means that is argentum metallicum. So these are all the rubrics in homeopathy. So the thing is, homeopathic medicine will do wonders in such type of infections. So choose homeopathy, stay healthy.